கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் வாயிலாக தினம் தினம் ஒவ்வொரு வேத வார்த்தை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அல்லேலூயா. ஆமாம், பரிதானம் என்பது என்ன? பரிதானம் வாங்கியவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இதை ஒரு நிமிஷம் வேத வார்த்தையில் முடிக்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரத்தன சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவியானவர்களால் ஏகப்பட்ட ஜனங்களே இதை கேட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள், பரிதானம் என்பது லஞ்சம். யார் ஒருத்தர் லஞ்ச பணத்தை வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறாங்களோ, யார் தன்னுடைய லஞ்ச பணத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யமாக ஆக்குறாங்களோ, அது அப்படியே சாப கேட்டால் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஐயோ என்னால் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியல, என்னால் ஒரு ரேஷன் கார்டு எடுக்க முடியல, என்னால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொடுத்து 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 நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், இந்த கஷ்டம் உங்களோட போயிட்டு, ஆனால் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அந்த லஞ்ச பணத்தை வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சன்னதி தலைமுறையாக கஷ்டப்படும். ஏன்னா நாம் பெற்றவங்க செய்கிற அந்த பாவம் பிள்ளைகள் தலை மேலே ஆண்டவர் அமர செய்வார். இதுதான் உலக நியதி. அப்பா செய்கிற பாவம் பிள்ளைங்களை போய் சேரும். அல்லேலூயா. பாருங்கள், புதிய ஏற்பாடு காலத்தில் சகையின் ஒருத்தர் இருந்தார். அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. ஆமாம், அந்த காலத்திலேயே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு, வரி வசூலிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரி வசூலிக்கிறதில் மட்டும் இல்லாத அதிகப்படியான தொகைகளை இது பண்ணுவாங்களாம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னவனே அவங்களுக்கு வரி வசூலிச்சதுக்கு யாராருக்கெல்லாம் டபுளாக வசூலித்தாரோ அதுக்கு மேலே போட்டு கொடுத்துட்டு ஆண்டவருடைய கிருபையை வாங்கி மன்னிப்பு பெற்றார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உதவ, உங்களுக்காக வாதாட, உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமாம். ஐயோ, இந்த வரின்றது, இந்த பரிதானம்ன்றது பயங்கரமான ஒரு, எப்படி சொல்கிறேன்னாக்கா, மோட்டுப்பூச்சி மாதிரி. அது நாம் வாங்கி என்ன பண்ணாலும் அந்த பரிதானத்தினால் வர பாவம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக சுரண்டி 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 செல்லு அரிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிட்டோம். ஆமாம், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, லஞ்சத்தை குறித்து கவலைப்படாதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் சரி, எல்லா இடத்துலையும் சரி, பார்த்தீங்களா, செக்ரட்டேரியட்டில் போனாக்கா லஞ்சம், ஆர்டிஓ ஆஃபீஸில் போனாக்கா லஞ்சம், அநியாயம் அக்கிரமம் நடக்குதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. மாரி ஊரை வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஜனங்களை ஊரை வச்சுட்டாங்க. நியாயமான வேலை செய்கிறதுக்கே இன்றைக்கி அந்த படி நடக்குது. ஆனால் பாருங்கள், நியாயமும் நீதியும் செய்கிறவர் ஒரே ஒருத்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் யாருமே கிடையாது. இதை எங்கே வேணால் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமாம், பரிதானம் வாங்குவது உடலை இளைக்க பண்ணும். பரிதானம் வாங்கவே கூட நீதிமான்கள் வார்த்தையை புரட்டும். பாருங்கள், எவ்வளோ வேதத்தில் எவ்வளோ ஒரு அழகாக போட்டிருக்கு. இது இன்றைக்கி நேற்று எழுதின வார்த்தை இல்லைங்க. 2026 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லஞ்சம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. இதில் ஃபுல்லாக விவரிக்க முடியாது, நிறைய நேரங்கள் ஏற்படுது. இந்த வசனம் உங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் அது மட்டும் இல்லை, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை என்ன என்பதை உங்களுடைய பிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பொருள் வேணும், இதுக்கு தேவைப்படுது, நான் போகிறேன், இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த பொருளை நான் வாங்கிறதுக்கு போகிறேன், கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அதில் வார்த்தை ஒன்று இருக்குது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாக செவ்வையாக்குன்னு சொல்லிட்டுனேன். எந்த அதிகாரி லஞ்சம் வாங்குறானோ, எந்த இடத்துல உங்களுக்கு பணம் இருந்தால் தான் உள்ள சேப்பன்னு சொல்லுவாங்களோ, ஆண்டவர் பாருங்கள், ஹல்லேலூயா, காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.